எம்ஹெச்சி ரிக்ரூட்மெண்ட்டுக்குள்ளே போங்க. உள்ளே போயிட்டீங்கன்னா நமக்கு வந்து அப்டேட் வந்திருக்குதுங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. இதில் அப்டேட் வந்திருக்குது, இதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ஃபார் த போஸ்ட் ஆஃப் எக்ஸாமினர், ரீடர், சீனியர், ஜூனியர், அப்புறம் ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இவங்களாம் நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்களா, உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை மறுபடியும் அப்லோடு பண்ண சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, உங்களுக்கான அது எப்போ அந்த அப்லோடு பண்ணுறது வந்து எப்போ ஓப்பன் ஆகுனாங்க இங்கே பாருங்கள் சொல்லிக்கிறாங்க. மண்டே 6 மணிக்குலேருந்து நெக்ஸ்ட் டே வந்து 6/2/2025 6 மணி வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதுக்குள்ளே நீங்கள் அப்லோடு பண்ணிக்கணும். யாருன்னா மினிமம் 55 மார்க் எடுத்துருந்தீங்கன்னா, மினிமமான மார்க் ஒவ்வொரு பார்ட் ஏ பார்ட் பியில் மினிமம் ஒரு மார்க் வச்சுருப்பாங்களா, அந்த மார்க் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்லோடு பண்ண வேண்டியதாக வரும். ஏன்னா நம்ம டிரைவர் போஸ்டிங் நிறையா பேர் கரெக்டாக சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணலாம். அதனால் செலெக்ஷன் லிஸ்ட்டில் அவங்க எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்குது. அதனால் மறுபடியும் அவங்க வந்து இந்த போஸ்டிங்கெல்லாம் அப்லோடு பண்ண சொல்லிக்கிறாங்க. எதில் போய் அப்லோடு பண்ணனு, இமெயிலெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து எப்போவுமே கேண்டிடேட் லாகினில் போய் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, அதிலே போய் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதிலேயே போய் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்லோடு பண்ணிக்கிங்க. மறக்காமல் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அப்லோடு எல்லாருமே பண்ணிடுங்க. கம்பல்சரி எல்லா கேண்டிடேட்டுமே தான் அப்லோடு பண்ணணும். ஏற்கனவே நான் நல்லா பண்ணியிருக்கிறேன் அப்படின்னலாம் கிடையாது. எல்லாருமே அப்லோடு பண்ணிடுங்க. ஓகேங்களா, மறக்காமல் என்னென்ன சர்டிஃபிகேட் சொல்லிக்கிறாங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் எல்லோரும் வச்சுருப்பீங்க. எஸ்எஸ்எல்சி, ஹையர் செகண்டரி, டிப்ளமோ, டிகிரி. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, எனி ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் விடோ சர்டிஃபிகேட்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இருக்குங்க. இதெல்லாம் இவ்வளோ கேபி சொல்லிக்கிறாங்களா, அந்த கேபியில் வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, கண்டிப்பாக இது நீங்கள் அப்லோடு பண்ணாமல் இருந்துட்டீங்கன்னாங்க உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஓகேங்களா, உங்களோட செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களோட பேர் வராது. கண்டிப்பாக இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அப்லோடு எல்லாருமே பண்ணணும். முக்கியங்க, கம்பல்சரி எல்லோரும் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து 3ஆம் தேதி ஓப்பன் ஆகிடுச்சுன்னு எப்படி அப்லோடு பண்ணேன்னு சொல்லி நம்ம சேனல்லேயே ஒரு வீடியோ கம்பல்சரி போட்டுடலாம். ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எல்லாருமே அப்லோடு பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய கேண்டிடேட் நல்லா அப்லோடு பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்களே மொபைலில் எப்படி ஈஸியாக அப்லோடு பண்ணேன்னு சொல்லி நம்ம 3ஆம் தேதி ஒரு வீடியோ கன்டினியூஸாக போட்டுருவோம். ஓகேங்களா, அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை வச்சு நீங்கள் அப்லோடு பண்ணிடலாம். உங்களுக்கு அப்டேட் கொடுத்தாச்சுங்க. இந்த அப்டேட் மூலிமா நீங்கள் அப்லோடு பண்ணிட்டீங்கன்னா அவங்க செலெக்ஷன் லிஸ்ட்டு ஒன் வீக்குள்ளே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, எப்படி இருந்தாலும் February 15 உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துடுன்னு சொல்லி என்னோட கருத்து கணிப்பு. ஆனால் இது முடிச்சோடையும் 1 வீக்கில் அவங்க ஈஸியாக யார் செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லி கிரெடிட் எடுத்து ஈஸியாக இது பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் 1 வீக்கில் வந்துட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலை என்னென்னா 3ஆம் தேதி to 6ஆம் தேதிக்குள்ளே உங்களோட சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக கிடைக்குதோ அந்த டைமில் அப்லோடு பண்ணிடுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டுங்க.